வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். இந்த பலமை போல தாயத்தில் உள்ள நிலைமைகள் தொடர்பில் உரையாடுறதுக்கு இருக்கிறோம். குறிப்பாக இன்றைக்கு மார்ச் மாதம் 4ஆம் தேதி கிலோ மீது சில ஊடகங்கள் வைத்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக செல்வம் அடைக்கலநாதன் பாராளுமன்றத்தில் சில கேள்விகளை எழுப்பியிருந்தார், குற்றச்சாட்டுகளை வச்சிருந்தார் நினைக்கிறேன். அது தொடர்பான விசாரணைகளும் இடம்பெற்றிருக்கிறது. அதே சமயம் டெலோ கட்சிக்கு எதிராகவும் ஒரு வழக்கு தொடக்கப்பட்டிருக்கு. தமிழரசு கட்சிக்கு பிறகு இப்ப டெலோவுக்கு எதிராகவும் ஒரு வழக்கு தொடக்கப்பட்டிருக்கு. அது தொடர்பில் உங்களோடு உரையாடுவதற்காக உங்களுக்கு நன்கு அறிமுகமான டெலோவினுடைய பிரித்தானிய கிளையினுடைய பிரதிநிதி சாம் சம்பந்தன் அவர்கள் இணைந்து கொள்கிறார். வணக்கம் சாம். வணக்கம் ஜெயபாலன். வணக்கம் தேசன் நெட் நேயர்களுக்கு. உலகத்துல பல்வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் எங்களுக்கு எங்கட பிரச்சனை முக்கியம். என்ன நடக்குது? டெலோவுண்ட சிக்கல்கள் தொடர்புல 2 சட்ட விடயங்கள் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் இன்றைக்கு. டெலோல முதலாவது நீங்கள் அந்த கேட்ட விடயம், டெலோவை அரசியல் ரீதியா முடக்கலாம் என்று எங்களுக்கு அந்த கடந்த தேர்தல் மூட்டம் ஐபிசி இப்ப வானொலி என்று சொல்லிடும். ஆனா அது சேட்டலைட்ல வார இல்லையா, அது யூடியூப், அது இப்ப யூடியூப் சேனல். இந்த ஐபிசி மற்ற காலக்கதிர் என்ற ஒரு பத்திரிகை, மற்றது இந்த விந்தன், இவருக்கு நாங்கள் விந்தன் வச்ச குற்றச்சாட்டு. அப்ப எங்களை முடக்க அரசியல் ரீதியா நாங்கள் ஒரு 69ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட ஒரு ஆயுத அரசியலுக்குள்ள வந்த நாங்கள் எங்களை முடக்க நினைச்சால் நாங்கள் அதுக்குரிய ரியாக்ஷனை ஜனநாயக ரீதியா நாங்கள் எடுப்போம். முடக்க நினைச்சாக்களை நாங்கள் முடக்கிறதுக்குரிய சகல ஜனநாயக வழிமுறையை நாங்கள் கையாளும். அப்ப அந்த வகையில நாங்கள் விந்தனுக்கும் வழக்குகள் போட்டது. அவர் கனகாலம் ஒழிஞ்சினார். இப்ப அவருக்கும் அது என்னன்னா நீதிமன்றத்தில் நடக்கிற விடயங்களை பற்றி நம்ம அதிகம் சொல்ல இல்லாது. ஆனால் அவர் ஒரு நீண்ட குற்றச்சாட்டு பட்டியலை வச்சிருந்தவர், அது வச்சிருந்தா சரி. இப்ப ஐபிசி விந்தண்ட பட்டியலை என்னன்னா இந்த அங்கத்தை ஒரு சட்டம், நீங்கள் ஒரு ஜனநாயக ரீதியா ஒரு கொள்கை முரண்பாடு சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் ஊடகங்கள் பத்திரிகைகள் நீங்கள் கதைக்கலாம். நீங்கள் வேணுமென்று ஒரு கட்சியை முடக்கிறதுக்காக ஒரு ஆதாரம் இல்லாத ஒருத்தர் சொல்றதை நீங்கள் அதுக்கு நாங்கள் ரியாக்ட் பண்ண, கட்சி என்ற ரீதியில நாங்கள் ரியாக்ட் பண்ணதான் வேணும். அப்ப அந்த இதுல நாங்கள் இந்த காலக்கதிர் பத்திரிகை, அதுவும் அங்க பிரிண்ட்ல வார இல்லை, அது இதுல மின்னஞ்சல் அதுவும் அந்த பத்திரிகை நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் வழக்கு தொடர்ந்த அப்புறம் அது வர்றது நின்றுட்டு, அது இப்ப காலக்கதிர் வாரது. இப்ப அவர்களுக்கும் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் நடந்தது. அது என்ன நடந்ததுன்ற விவரங்களை நான் சொல்லிடலாம். அது இரண்டாவது நடங்க, அது ஒரு கேஸ் நடக்கிற இதை பற்றி நான் ஒன்று கருத்தும் சொல்லிடலாம். அது மாதிரி ஐபிசியும் இன்றைக்கு அழைக்கப்பட்டு ஐபிசியும் காலக்கதிரும் விந்தனுடைய பேட்டிகளை பிரசுரிச்சதான் குற்றச்சாட்டா இல்ல, அதான் நான் சொல்லி அதை டீட்டெயிலா நான் இந்த பேட்டிகள் என்னென்றால், இந்த பேட்டிகள் மற்றது இந்த தூங்கி செத்த அந்த சம்பந்தமான இதுகள் என்னென்றால், நீங்கள் இப்ப ஒரு அங்கே ஒரு லெஜிட்டிமேட் கவர்மெண்ட் ஒன்று இருக்குது ரன் பண்ணது, அங்க போலீஸ்ல நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணலாம். இப்ப அவர் அந்த நியம்புலானே அவர் அந்த தூங்கி சேர்ந்தது நியம்பு நினைக்கிறேன். அப்ப அந்த நியம்பு போலீஸ் நீங்கள் ஒரு செய்தியை பற்றி எங்கள் அவதூறா நீங்க சொல்லிக்கல, அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்க கன்ஃபார்ம் பண்ணணும். இப்ப நீங்க சொல்லலாம் இந்த குற்றச்சாட்டு இப்ப வேற மேல வருது ஏண்டா, நீங்கள் அங்க அந்த போலீஸ் இது முந்தின மாதிரி இது ஒரு எங்களுடைய ஒரு கண்ட்ரோல் ஏரியா, டெலிஃபோன் கண்ட்ரோல் ஏரியா ஒரு காட்டுக்குள்ள நடக்கல தானே. இது ஒரு சட்ட ரீதியா இயங்குற ஒரு கவர்மெண்ட் ஒரு எல்லா பிறப்புக்கும் நடந்திருக்கு இந்த பிரச்சனை. அப்ப நீங்க அங்க போலீஸ், அங்க ஒரு நீதிமன்ற நிர்வாகம் நடக்குது, அங்க ஒரு போலீஸ் இது நடக்குது, நீங்கள் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்கள் அடிச்சு கன்ஃபார்ம் பண்ணும். இப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு, இதை பற்றி போலீஸ் சொல்லும், உங்களுக்கு போலீஸ் சொல்லும் என்ன நடந்தது. ஒளிநாடா அதுல உள்ள குரல் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலாம் அந்த குரலா இல்லையா என்னென்றால், நீங்கள் வெட்டி ஒட்டி போடலாம். இதை பற்றி நான் பெறும். அப்ப இப்ப நான் ஒரு ஆடியோவை மெசேஜ் பண்ணி நான் உங்களோட கதைக்கிற போன நீங்கள் சில துண்டா வெட்டி அந்த உங்களுக்கு ஏற்ற மாதிரியான இதுல நீங்க விடலாம். நான் ஒரு 20 மினிட்ஸ் கதைக்கிறேன். ஆனா அதுல இருக்கிற அந்த முக்கியமான பாட்டுகளை நீங்க கட் பண்ணி விடலாம். அப்ப அந்த கட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி போட்டால் அது பாக்குற மாதிரில அது ஒரு என் மீது தாக்குறதுக்கு மாதிரி தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விசாரணையில பற்றி நான் ஒன்றும் கதைக்கலாத ஏனென்றால் அது இந்த விசாரணையில என்றால் இதுவரையிலே அவர் கைது செய்யப்பட்டிருக்கோம். இப்ப இதுவரையில செல்வம் அடைக்கலநாதன் அங்க குற்றஞ்சாட்டப்பட்டிருந்தால் இந்த பேட்டி சொல்லியே இப்ப 1 இயர் ஆச்சு. இதுவரையில இந்த விசாரணை, அதுக்கு பிறகு டக்ளஸ் தேவானந்தா கைது, உதயராஜா கைது, இதுங்கிற கட்சி மீது முடக்கலாம் உதயராஜா உதயராஜா இதுவரையில வழியில வரையில கட்சியை முடக்கிறது கட்சியை சார்ந்தவர்களே மேற்கொள்கிறார்களோ நடவடிக்கை எடுக்கிறார். சில பேர் என்னென்றால் இப்ப என்னென்றால் இந்த இது இப்ப ஜனநாயக வழிக்கு வந்த உடனே முந்தியும் உங்களுக்கு தெரியுதானே ஆயுதம் இது நடக்க கட்சிக்குள்ள பிரச்சனை வரும். அப்ப ஆயுதம் இருக்கல அது வித்தியாசமான இதுல அதுக்குரிய தீர்ப்புகள் நடக்கும். இப்ப ஜனநாயக சூழல் அண்டைக்குள்ள நாங்கள் சட்ட ரீதியா தான் சில இதுல நாங்கள் முன்னெடுக்கிறோம். அப்ப அந்த சட்ட ரீதியா நடவடிக்கைகள் என்னண்டா, இப்ப எனக்கு சீத்தரை இல்லைன்னு வைங்க, எனக்கு இப்ப என்னன்னா அந்த பார்லிமெண்ட்டுக்குரிய நான் ஒரு அந்த யாழ்ப்பாணத்துல நான் நிக்க போறேன். அப்ப எனக்கு
அதுக்குரிய கேண்டிடேட் உரிய தரையில் என்றோட நான் ஆத்திரத்திலே ஓகே நான் உங்களுக்கு படிப்பிக்கிறேன் பாடம் என்றுட்டு நான் வந்து இந்த டிவி வழியா நான் என்ன இல்லா போல எல்லாத்தையும் கதைக்கிறேன். ஏன்னா எங்களை விழுத்தோணும் அந்த அந்த தேர்தல்ல எங்களை விழுத்தோணும் திட்டமிட்டு இந்த 2 காலக்கதிர் இந்த ஐபிசி இந்த விந்தனை பாவிச்சது. அப்ப அதுக்குரிய இது அந்த சட்ட நடவடிக்கையில நாங்கள் எடுத்திருக்கோம். திட்டமிட்டு எங்களுக்கு அவதூறு சரியில்லை பிறப்புகளுக்கு வடகிழக்கிலையும் புலம்பெயர் தேசங்கள்லையும். அப்ப அந்த இதை நாங்கள் வித்யாதரனுடைய காலக்கதிர் ஆகட்டும் வித்யாரன் இல்ல வித்யாரன் அதுக்கு காலக்கதிர் அது வெற்ற காலமுரசு. வித்யாரண்ட பேப்பர் காலமுரசு. இது காலக்கதிர் அது வேற. அது யார் நடத்துறது எனக்கு வேண்டிய அந்த ஓனர்ன்ற பேர் தெரியல. கால முரசு வேற. அதுல முதல் இருந்து வித்யாரன் அதுல இருந்து விலகிட்டார். அவர் கால முரசு தான் இப்ப வித்யாரண்ட பேப்பர் கால முரசு. அது இப்ப வந்து இது காலக்கதிர் இது வேற. அது இப்ப நின்றுடுது காலக்கதிர் இப்ப வார. இவர்கள் இந்த 2 ஊடகங்களும் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன்கிட்ட இந்த செய்திகள் பற்றி கருத்து கேட்கலையா? இல்ல கருத்து கேட்கல. மற்றது என்னன்னா நீங்க அங்கத்தே ஒரு மர்டரை பற்றி நீங்க சொல்ல போறீங்கன்னா நீங்க அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்க கன்ஃபார்ம் பண்ணலாம். இது ஸ்ரீலங்கால நடந்திருக்கு. நீங்க அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அடிப்படையில் அவர் கேட்கலாம் தானே. எங்கள்கிட்ட இருந்து கருத்தும் கேட்கல. அப்ப இவ திட்டமிட்டு வேணுமென்னு அந்த செய்தியெல்லாம் 3-4 தரம் திருப்பி பிறகும் அந்த எங்களோட எங்களோட கட்சியிலே இல்லாத மெம்பர்ஸ் மேலே எல்லாம் ஒரு பேர் எங்கட கட்சியோட ரெஜிஸ்டர்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்ரீலங்கா. அப்ப நீங்கள் எங்களோட உத்தியோகமான எங்கட மெம்பர்ஸ் இப்ப யூகேண்டா நான் தான் வந்து ஆபீஸ்ல கதைக்கலாம். அந்த காலத்துல இருந்து கட்சியில இருந்து விட்டுட்டு வந்த பேர் இங்க எத்தனை பேர் இருக்கணும். யூரோப்பிலேயே எங்கள்ல ஒரு 2000 பேருக்கு மேல இருக்கிறாங்க. அந்த காலத்துல இருந்து இயக்கத்துல இருந்தோம். இப்ப ஐபிசி போன்ற ஒரு பெரிய ஒரு ஊடகத்துக்கு எதிராக நீங்கள் போறது வந்து உங்களுக்கு நீண்ட காலத்துல ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் இல்லை உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில இருக்கிற இந்த மோதல்? எங்களை பொறுத்தளவுல அவர்கள் எங்களை முடக்க நினைத்தவர். அரசியல் ரீதியா எங்களை முடக்க நினைச்சவர் என்ற ஒரு சேலஞ்ச் கொண்டு வரைகல நாங்களும் ஒரு கட்சி. நாங்கள் அவர்களுக்கு முன்னம் நாங்கள் எங்க கட்சியை ஆயுத ரீதியா நாங்கள் தாக்கிறோம். அப்ப எங்கட அரசியல் உயரம் வேறு. அவைண்ட அரசியல் உயரம் எங்களுக்கு தெரிந்த அவைண்ட அந்த ஆய்வாளர் என்ற அரசியல் தகமைகளும் இதுகளும் அதுக்குரிய பலங்கள் எங்களுக்கு தெரிந்த அவர்களும் இந்த அரசியலுக்குள்ள இறங்குறதுக்கு ஒரு எண்ணம் இருக்குன்னு அது வந்திருந்தது. இல்ல அதை பற்றி அவர்கள் தமிழரசு கட்சிக்கு இந்த ஸ்ரீதரன் அணிக்கு பணங்கள் கொடுக்கப்பட்டது அது வேற ஓப்பனாகவே சொல்லியிருந்தார். நான் 10 லட்சம் கொடுத்தவர் ஒரு காணொலியில சொல்லியிருந்தார். அப்ப அது இந்த ஜனநாயக உரிமை. அவ விரும்பின கட்சிக்கு அவ கொடுக்கலாம். அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா எங்களை நீங்க ஜனநாயக ரீதியா எங்களோட கொள்கையில பிரச்சனை. அந்த நாங்கள் எடுக்கிற முன்னெடுப்புகள் அது சம்பந்தமா நீங்கள் ஒரு ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டை வச்சு எங்கட கட்சியை முடக்கணும் என்று அந்த செய்திகளை அவதூறாம திருப்பி அதில் வேணுமென்று போட்டு ஒரு இதை நான் உங்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கல. அதற்குரிய ஒரு ஆதாரம் இருக்கும். ஆதாரம் இல்லாத ஒரு இதை நீங்கள் வந்து அவதூறு பரப்பில் சுரேஷ் அவர்கள் மரணம் தொடர்பில் வெளிப்படையான எந்த ஆதாரமும் இதுவரைக்கும் வரையில். நீங்கள் அங்க போலீஸ் போடியே கொடுக்கிறான். ஆனா அதுக்கு முதல் அவரோட இந்த உறவு பற்றி செல்வம் அவ்வளவு தூரம் வெளியில வந்து விளக்கம் கொடுத்திருக்கிறாரா? இல்ல அது எங்களுக்கு தேவையில்லையே. எங்களை யாரு குற்றச்சாட்டு அந்த குடும்பம் குற்றச்சாட்டுனதா அல்லது அந்த அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுங்கள் மீது குற்றச்சாட்டு வச்சதா? அப்புறம் நாங்க விளக்கம் கொடுக்கணும். தார்மீக கடமை ஒன்று இருக்கு தானே சார். பாராளுமன்ற உறுப்பினர் செல்வத்தோட நடந்த உரையாடலுக்கு பிறகுதான் அவர் தற்கொலை செய்திருக்கிறார். அவர் தற்கொலை செய்யறதுக்கு இதுவும் ஒரு காரணமா இருந்திருக்கலாம் தானே. அதான் நான் சொல்லுனேன். அது இவர்களான இப்ப விந்தன் இவர்களான சொன்ன தங்களுடைய ஆதாரம் இருக்காண்டு. அப்ப அது சட்டம் அதுல இருக்கிறபடியா நாங்களோ எங்களோட கட்சி சார்பாகவோ செல்வம் அடைக்கலாமோ வந்து இதை பற்றி நாங்கள் இப்ப ஒன்றும் கதைக்க மாட்டோம். ஏன்னா இவதானே தங்களுக்கு ஆதாரம் இருக்காண்டு இவைகள் இந்த இதை நம்பித்தானே இந்த டிவி எல்லாம் சொன்னது. இவதான் கோர்ட்ல ஆதாரத்தை ப்ரூவ் பண்ணோம். இது இல்லாட்டி நாங்கள் நீங்கள் இப்ப எடுத்திருக்கிற நடவடிக்கை வந்து நீதிமன்றத்துல அல்ல பாராளுமன்றத்துல தான். நீங்கள் நீதிமன்றத்திலையும் எடுத்திருக்கிறோம். பாராளுமன்றத்திலே அவர் எம்பி என்ற சிறப்பு 2 பக்கத்திலையும் எடுத்திருக்கோம். இது நாங்கள் எங்கட கட்சியை முடக்க நாங்கள் இது விட போறதில்லை. இன்றைக்கு நடந்தது பாராளுமன்றத்துல அழைக்க விசாரிக்கப்பட்டது. ஐபிசி தன்னுடைய பிரதிநிதிகளை அனுப்பின நினைக்கிறேன். விந்தன் வரையில பாராளுமன்றத்துக்கு அவர் என்ன கேஸ் இருக்கிற அது நானதான் சொன்னேன். அவர் வரையில ஆனா அவர் ஒரு தரம் அங்க காலக்கதிர் வந்ததா? காலக்கதிர் வந்தது காலக்கதிர் இப்ப அந்த பிரசுரத்தவே இப்ப வர்றதில்லை. ஆனால் அவர் என்றால் அது அடுத்த கட்டமா அங்க போலீஸ் வரண்ட் அதெல்லாம் போகும். அதனுடைய அதை பற்றி நான் இதை பற்றி விவரமா இப்ப கதைக்கலாது. ஏனென்றால் அங்க பாராளுமன்ற சட்டம் நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் இருக்குது. அப்ப நீதிமன்றத்திலே உள்ள விடயங்களை பற்றி நாங்கள் நீதிமன்றத்திலே இன்னும் அது இப்ப கேஸ் வருதுன்னு தெரியல. இல்ல அதை பற்றி நான் சட்ட நடவடிக்கை இருக்கு. அது இப்ப கேஸ் வரும் அதுகளை பற்றி நான் சொல்லல. அது நான் வந்து
வெளியில வரைக்குள்ள நாங்கள் கதைப்போம். வெளியில ஒரு தீர்ப்பு வந்த அப்புறம் நாங்கள் வந்து அதை பற்றி கதைப்போம். இப்ப நீங்க சொல்றீங்க நீங்கள் ஒரு ஜனநாயக கட்சி நீண்ட பாரம்பரியம் இருக்குன்னு சொல்றீங்க. உண்மைதான். நீங்கள் ஒரு ஆயுத போராட்டத்துக்கால வந்த நீங்கள் ஒரு நீண்ட கால வரலாறு இருக்குது, ஒரு குறிப்பிடத்தக்க வரலாறு இருக்குது. ஆனா நீங்க ஜனநாயக கட்சி ஆண்டதுல பல்வேறு கேள்விகள் இருக்கு. கிட்டத்தட்ட நீங்கள் தொடர்ச்சியாக ஒரே தலைவர் தான் ஆட்சியில இருக்கிறார். அது போல இடையில கோயின்சா பண்டவர் வந்தவர் ஒரு தலைவர் வந்து என்னென்றால் அங்க மாநாடு நடக்குது, 2 வருஷத்துக்கு ஒருக்கா மாநாடு நடக்குது. அது இன்னொரு ஆள் இப்ப செயலாளர் நாயகத்தை கணவர் போட்டு விட்டு செயலாளர் நாயகம் மாறுபடும். தலைவர் வந்து தலைவருக்கு போட்டியா ஒரு கால் கோன் சாப் இடையில செல்வம் அடைக்கலாம் பிறகு கோன் சாப் இடையில ஒரு காலம் 5 வருஷத்துக்கிட்ட இருந்தவர் கோன் சாப். பிறகு அவர் ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டார். அதுக்கப்புறம் திருப்பியும் செல்வம் அடைக்கல பாராளுமன்றத்துல அவர் எம்பியா வர்றபடியால் அவரே எங்க எதிர்த்து கேட்கறதுக்கு அந்த பொதுக்குழு 196 பேர் வந்து இல்ல 196ல ஒருத்தர் விரும்பி நானும் தலைவருக்கு நிக்க போறேன்னு ஆதரவு வந்து அவர் நிக்கலாம். இந்த முறை பொதுக்குழுல வந்து புதிய நபர்கள் தெரிவு செய்யப்பட்டதாகவும் அவர்கள் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலனானுக்கு எதிராக இருக்கிறதாகவும் நீங்களே ஒரு வழக்கு தாக்கல் செய்து விட்டீர்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுதല്ലോ. இப்ப அதுவும் சட்ட நடவடிக்கை இருக்கிறபடியால் இது என்னென்றால் திட்டமிட்டு பணங்கள் சில ஒளிப்பதிவு நாடாக்களே எங்கட கையில கிடைச்சது. நான் அதை பற்றி கதைப்பேன். கோர்ட் கேஸ் இருக்கிறபடியா சில ஒளிப்பதிவு நாடாக்கள் நீங்கள் அங்க போங்க, இன்னும் ஆக்களை கொண்டு அவரை கூட்டிக் கொண்டு போங்க, இங்க இருந்து வெளிநாடுகள்ல இருந்து பணங்கள் அனுப்பி இவர்கள் கதைச்ச ஒளிப்பதிவுகள் எங்கட கையில இருக்குது. அதுல இருந்து இதுல இருக்கிறபடியா அதை பற்றி கொள்ள ஒளிப்பதிவுகள் எங்கட கையில இருக்குது. இவைகள் இங்க இருந்து நீங்க சொல்றீங்க வெளிநாட்டுல உள்ள முன்னாள் டெலோ உறுப்பினர்கள் வந்து இந்த மாவட்ட தெரிவு குழுக்களை ஏதோ ஒரு வகையில தூண்டி அல்லது கட்டுப்படுத்தி புதிய உறுப்பினர்களை கொண்டிருக்கணும்னு சொல்றீங்களா? ஆமாம். என்னென்றால் அதான் சட்டம் இனி சட்டத்திலான் இருக்குது. இந்த இப்ப கட்சியில இந்த உறுப்பினர் எக்ஸ் நம்பர் டைம் இருந்திருக்கணும், இவருக்கு ஓட்டு அளிக்கிற உரிமை இருக்குதா, இதுகள் அந்த இதுகள் எல்லாம் ஒருவர் இருந்தால் அவர் உறுப்பினராக இருக்கணுமா உங்களோட கட்சி? அப்படி இது அரசியல் கட்சியில நீங்கள் ஒரு மெம்பர் இருக்கணும். இப்ப தெலோவில முந்தி இருந்தவே இங்க கணக்கு பேர் இங்க இருக்கணும். அப்ப அவர்களுக்கும் கட்சிக்கும் தொடர். அவர்கள் இப்ப இங்கே மாதாந்தம் சந்தா அங்கே நாட்டில இருக்கு இங்க லண்டன்லயும் இருக்கு. அங்கேயும் சந்தா பணங்கள் கட்டி லோக்கல் எலெக்ஷன்ல நாங்கள் எங்கட மெம்பர்ஸ் இப்ப நாங்கள் இப்ப லோக்கல் எலெக்ஷன்ல டிடிஎன்எல் நீக்கல நாங்கள் டெலோ எங்கட கேண்டிடேட்டை போடுறோம். அந்த கேண்டிடேட்டை போட்டால் டெலோ சார்பில் அவ்வளவு பேரும் எங்கட அந்தந்த எந்தெந்த மாவட்டத்தில் இருக்கோம் அவ்வளவு பேரும் எங்கட மெம்பர்ஸ். அப்ப நீங்க இந்த லோக்கல் எலெக்ஷனுக்குலேயும் வேற இல்ல ஒன்றுக்கையும் வேற இல்ல இந்த எலெக்ஷனுக்கு கண்டு நீங்கள் கொண்டு வந்து ஒரு ஆக்களை பூத்தி ஓட் பண்றதுன்றது அது 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 சட்டம் தான். அது ஒரு சிஸ்டம் ஆயிருக்கு. எனக்கு விளங்கிய அந்த மாவட்ட தெரிவு குழுவுக்குள்ள வர்றவர்களுக்கு இவர் மாவட்ட தெரிவுக்குழு உறுப்பினர் என்றதுக்கு என்ன சிஸ்டம் வச்சுக்கிறீங்க? எங்கள்கிட்ட இருக்குதானே மெம்பர்ஸ், எங்கள்கிட்ட இருக்குதானே. நாங்கள் ஒரு ஐடென்டி கார்டு கொடுத்துருக்கோம், மெம்பர்ஷிப் ஃபார்ம் இருக்குது. இந்த நாங்கள் இந்த திருவண்ணாமலை எடுத்தீங்கன்னா திருவண்ணாமலையில இத்தனை பேர் மெம்பர்ஸா இருக்கணும்ன்ற அந்த இருக்குது. புது மெம்பர்ஸ் வந்து சேரலாம். இப்ப இந்த மாநாட்டுல புது மெம்பர்ஸ் வந்து சேரலாம். அவர் உடனே ஓட் பண்ணி அவர் யாரும் வந்து சேரலாம். அவர் கட்சியிலே வந்து சேரலாம். இப்ப இந்த மாவட்ட தெரிவுக்குழுவை அந்த உறுப்பினர்களை வாக்களிக்க கூடாது தடுத்து வழக்கு போட்டது அட்டலோவா வழக்கு போட்டிருக்கு. இல்ல அது வந்து இப்ப இருந்த மாவட்ட தலைவர் தான் அந்த வழக்கு போட்டிருக்காரு. மாவட்ட தலைவர் திருவண்ணாமலை கட்சி உறுப்பினர் தான் போட்டிருக்காரு வழக்கு. ஆமா. அவர் என்ன இந்த புது ஆக்களை எடுக்க வேண்டாம்னு சொல்றாரா? இல்ல அதான் நான் சொன்னேன். இப்ப சட்டம் அதை பத்தி நான் அந்த டீப்பா நான் இப்ப கதை கேளாத என்னடா இன்றைக்கு சொன்னது தவணை வார மாசம் அந்த சட்ட சிக்கல் இருக்கிறபடியா நான் இதை பத்தி விவரமா நான் இப்ப கதை கேளாது. வழக்குகள் முடிஞ்ச பிறகு சரிவுல கதை கேளாது. ஆனால் இந்த உறுப்பினர்களை பாவிக்க கூடாது நீங்கள். அப்ப இப்போதைக்கு எலெக்ஷன் நடக்காது. அவற்றை எனக்கு விளங்குபடி இந்த இதுல இந்த தெரிவில பிழையாண்டு இந்த தெரிவில வந்து மெம்பர்ஷிப் இல்லாத புதுக்க வந்த உறுப்பினர்கள் இதுல ஓட் பண்ணிருக்கணும் என்றுதான் நான் நினைக்கிறேன். அப்படித்தான் இந்த வழக்கு போட்டிருக்கு. நீ அது அங்க நீதிமன்ற தீர்ப்பு நீதிமன்றத்திலே நீ விசாரணைக்கு வரைக்கெல்லாம் இந்த மெம்பர்ஷிப் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் மற்றும் ஜனா போன்றவர்கள் தூண்டுதலால் தான் இந்த வழக்கு போடப்பட்டது என்று குற்றம் சாட்டப்படுது. இல்ல அதுக்கு அதான் நான் சொன்னேன். ஒரு தரம் ஒரு சாதியத்தை இப்ப எங்கட கட்சியை முடக்க வேணும். இதே இதான் உங்களுடைய உறுப்பினர்கள் தானே சொல்லினோம். முன்ன நாள் உறுப்பினர்கள் அவர்கள் தொடர்ச்சி எங்களோட வேலை செய்யல தானே. அவர்கள் எங்கட கட்சியை முடக்கணும் தானே உதயநயம் கொண்டு வந்து ஸ்ரீட்டோல உருவாக்கினவர்கள். அப்ப அவர்கள் என்ன யாரும் என்ன கழிச்சிட்டு போலாம். அதுக்கு ஒரு ஆதாரம் இருக்கணும். ஆதாரம் இல்லாம நானும் சொல்லி போட்டு போடலாம் தானே. என்ன இப்ப எங்கட கட்சியை முடக்கணும்னு எங்கட உள்ளுக்கு இருந்தாக்களும் கனவேறாத முயற்சி இருக்கு. இந்த கட்சியின் ஜாப்புல ஒரு தெளிவில்லாத தன்மை இருக்கு நினைக்கிறேன். தலைவருக்கு மேலதான் குற்றச்சாட்டு இருக்கு. அடுத்தது செக்யூரிட்டி உங்களோட செயலாளர். இவர் 2 பேரும் கையெழுத்து போட்டு
அறிவித்தால் தான் பொதுக்குழுவை கூட்டலாம் இருக்காங்க அப்படியா? ஏனென்றால் இப்ப நீதிமன்றத்தில் இருக்கிற விடயத்தை நான் ஒண்ணும் கலைக்க மாட்டேன். நீங்கள் எனக்கு தெரியும் நீங்கள் என்னதுக்காக இதுல கேட்கிறீங்களேன்னு. ஆனா நான் நீதிமன்ற விடயங்களை பற்றி நான் விவரம் கலைக்க மாட்டேன். அது அடுத்த மாசம் 24ஆம் தேதி தவணை அதில நடக்கும் பிரச்சனைகள். இவர் என்னத்துக்காக போட்டார், இந்த மற்ற எதிர்த்தரப்பு தங்களோட வாதத்தை வைக்க எங்கட ஜாப் என்ன, இலங்கையின் சட்டம் என்ன சொல்லுது என்றதை பற்றி நாங்களும் சட்டத்திறனையூடாக அங்கத்து லோ என்ன இலங்கைன்ற இது இலங்கை ஜனநாயக இந்த குடியரசுக்கெல்லாம் எங்கட கட்சிகள் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. அப்ப அந்த சட்டத்துக்கெல்லாம் நாங்கள் ஃபங்க்ஷன் பண்ணலாம். இப்ப நாங்கள் இங்க யூகேக்கு ஒரு சட்டம், இலங்கைக்கு ஒரு சட்டம். நாங்கள் இலங்கையில ரெஜிஸ்டர் பண்ண பார்ட்டி இலங்கை சட்டத்துக்கெல்லாம் அது இயங்கும். அப்ப அந்த சட்ட திட்டங்கள் என்ன சொல்றது, எலெக்ஷன் கமிஷனர் என்ன சொல்றார், இப்ப நீதிமன்றம் வந்து எலெக்ஷன் கமிஷனர் இதெல்லாம் கேட்கும். கடைசியான யாரு இப்ப கொடுத்துச்சு நம்ம எல்லாம் நாங்கள் எலெக்ஷன் கமிஷனருக்கு 2 இயர்ஸ்க்கு தான் மாநாடு முடியும் எங்கிட்ட டீட்டெயில் கொடுப்போம். அப்ப அந்த டீட்டெயில்கள் எல்லாம் நீதிமன்றம் எடுக்கும். மற்ற நீதிமன்றம் அங்கത്തെ சட்டங்கள் என்ன, சட்டத்திட்டம், இந்த கட்சியின் ஜாப் என்ன சொல்றது எல்லாம் பார்த்து தான் அது தீர்ப்பை கொடுக்கும். மார்ச் 24 வழக்கு வரப்போகுது. அது இப்போ முடியும். ஏப்ரல் இனி அடுத்த இன்றைக்கு வந்த வழக்கு இன்றைக்கு ஒரு அதுக்கு பிறகு பிற்போடுமோ தெரியாது. அப்ப கிட்டத்தட்ட இப்போதைக்கு தேர்தல் நடக்காது, அப்படித்தானே? இல்ல அது வந்து என்ன மாதிரி தீர்ப்பு தானே. இப்ப இது வந்து தமிழிசை கட்சியின் இது டிஃப்ரெண்ட், எங்கட இது டிஃப்ரெண்ட். எங்களுக்கு வந்து இந்த தெரிவு குழு பிழையண்டாதான் இந்த கேஸ். இப்ப இந்த கேஸ் எவ்வளவு நாள் நிறுவனம் எனக்கு தெரியாது. இப்ப அடுத்த மாசத்துல இந்த மற்ற தரப்பு இந்த காட்டி அதுக்குரிய ஆதாரங்கள் காட்டி இதுல காட்டினா 2-3 தவணையில முடியலாம். சில வேளையில ஒத்துக்கொண்டு என்னண்டு அது எனக்கு நீதிமன்ற தெரிவுக்குழு புள்ளி என்று சொன்னால் இப்ப புதுசாக சேர்ந்த உறுப்பினர்கள் நிராகரிக்கப்படுவார்கள். அதுக்கு பிறகு தேர்தல் நடக்கும். திருப்பி நடக்கும். தெரிவுக்குழு சரி என்றால் இப்ப புதுசாக சேர்ந்த உறுப்பினர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இந்த உறுப்பினர்களை வச்சு தேர்தல் நடக்கும். இல்ல இனி தெரிவுக்குழு சரியா திருப்பி மாவட்ட தெரிவு நடக்க தேவையில்லை தானே. நீதிமன்றம் அப்படியே ஒரு தீர்ப்பு அளிச்சு தலைமைக்கான தேர்தல் எப்ப நடக்கும் அது இல்லாம சரியண்டா அப்புறம் எல்லா மாவட்டத்திலையும் திருப்பி வைக்க தேவையில்லை. இப்ப இது பிழையண்டா தானே நாங்கள் திருப்பி வைக்க வேண்டி வரும். நீதிமன்றம் தீர்ப்பளிச்சது என்றால் இது தெரிவு பிழையண்டா தான் நாங்கள் மீண்டும் தலைவரை தெரிவு செய்தாச்சா? இல்ல அது பொதுக்குழு எங்கட ஜாப்பின் படி முதலாவது வந்து சகல மாவட்டத்திலேயும் புது இப்ப 2 வருஷத்தோட எல்லா பதவிகளும் பகிர்றாங்க. சரி, எல்லா பதவிகளும் பறிவோன உடனே ஒவ்வொரு மாவட்டத்திலையும் யாழ் மாவட்டம், கிளிநொச்சி, மன்னார், முல்லைத்தீவு 8 மாவட்டத்திலையும் எல்லா மாவட்ட குழுக்களும் திருப்பி கூட புது உறுப்பினர் இருக்கிற பழைய உறுப்பினர் சில விட்டுட்டு வெளிநாட்டு போயிருப்பினும். அப்ப இதுகள் எல்லாம் போயிட்டு அந்த மாவட்ட குழு வந்து மாவட்ட குழுக்கார் தலைவர், உபதலைவர் ரெண்டும் அதோட ஒவ்வொரு மாவட்ட குழுக்களுக்கும் பொதுக்குழுக்கு உறுப்பினர் தெரிவு செய்யும். அது மாவட்டத்தின் சைஸை பொறுத்து. இப்ப யாழ்ப்பாணம் மண்டைக்குள்ள அது 46 நினைக்கிறேன். இங்கால இதுகள் 20 சரியான இப்ப ட்ரிங்கோ 225 பேர் இருக்கணும். அப்ப எங்கட 196, மற்ற வெளியில 20 பேர் இருக்கிறோம். வெளிநாட்டிலேயும் எங்களுக்கு மெம்பர்ஸ் இருக்கு, 20 பேரு கொடுப்போம். அங்கால இந்த பொதுக்குழு மாநாட்டுக்கு முதல் 2 நாள் மாநாடு நடக்கும். முதல் நாள் வந்துதான் இந்த பொதுக்குழு கூடும். புது பொதுக்குழு கூடும். பழைய பொதுக்குழு கலைக்கப்பட்டு இந்த புதுக்க தெரிவு செய்யப்பட்ட பொதுக்குழு கூடும். அந்த பொதுக்குழு எங்கட மத்திய குழுவை தெரிவு செய்யும். மத்திய குழுவில நான் நினைக்கிறேன் 65 பேர் நினைக்கிறேன். அதோட 65 பேர் மத்திய குழுவை தெரிவு செய்து அதுல இருந்து தலைமை குழு தான் நாங்கள் அடிக்கடி கூடி இப்ப பட்ஜெட்டுக்கு ஓட் பண்றதா இல்ல இந்த கட்சியோட செய்யறதா. ஏன்னா எல்லாரையும் பொதுக்குழு இந்த 200 பேரையும் டக்கான எல்லாத்தையும் கூப்பிடணும். அதுக்காக நாங்கள் 21 பேர் கொண்ட தலைமை குழு வச்சிருக்கோம். அந்த தலைமை குழு அடிக்கடி கூடி டிசிஷன் கரண்ட் பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனுக்கு என்ன முடிவு எடுக்கிறேன். இப்ப செல்வமணிக்கெல்லாம் சொன்னார் பட்ஜெட் இப்படி வருதுக்கு நான் என்ன ஓட் பண்றதா ஓட் பண்ணேன் டக்காண்டு ஜூமில நாங்கள் டக்காண்டு தலைமை குழு கூடும். 21 பேர் இல்ல வெர்றாக்கள் 18 பேர் மெஜாரிட்டியா நாங்கள் சொல்லுவோம். இல்ல இதுக்கு ஓட் பண்ண வேண்டாம், இதுக்கு இப்படி செய்யுங்க. இப்ப தமிழிசை கட்சி கதை கேட்டு இருக்குது என்றால் டக்காண்டு வேற எங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, அதுல போடுவார் இப்படி தமிழிசை கட்சி கேட்டு இருக்கு என்ன சொல்றது, அதுல டிடிஎன்ஏல இப்படி ஒரு இது சொல்லியிருக்காங்க என்ன சொல்றதுன்ற நாங்கள் உடனே தலைமை குழு தான் அது கூடும் ஜூம்ல டக்காண்டு. தலைமை குழுல இருந்து நீங்கள் மத்திய குழுவை தெரிவு செய்துட்டீங்களா? இல்ல பொதுக்குழு அது மாநாடு நடக்கான இந்த புது பொதுக்குழு தலைமை குழுவோட ஹையர் ஆகிதான் இந்த எங்கட பிரசீடியம் பண்றது. சென்ட்ரல் கமிட்டியோட எங்களுக்கு ஒரு ஹையராகி ஒன்று இருக்குது, அதான் பிரசீடியம். அதெல்லாம் 21 பேர் இருக்கு. அந்த 21 பேர் தான் முடிவு எடுக்கிறது. தனியா செல்வம் அடைக்கணும், தனியா செயலாளர் நாயமோ தனியா தலைவரோ இந்த முடிவும் எடுக்கிறேன். இந்த 21 பேர் கொண்ட ஒரு கமிட்டி தான் முடிவெடுக்கும் சகல முடிவு. இப்ப பொதுக்குழு இன்னும் கூட இல்ல அப்படியா? பொதுக்குழு இந்த வழக்கு இருக்கிறோடய கூடாது. இனி வழக்கு முடிஞ்ச பிறகுதான் பொதுக்குழு கூடும். அதுக்கு பிறகுதான் நம்ம மத்திய குழுவை தெரிவு செய்யணும். மத்திய குழுவையும் தலைமை குழுவையும் தெரிவு செய்யணும். இந்த பொதுக்குழு தான் தலைவரை தெரிவு செய்யும்.
தலைவரை செய்கிற பொதுக்குழுதான் தலைவரை செயலாளரை எல்லாம் இந்த பொதுக்குழு தான் தெரிவு செய்யும். இளைஞர் அணி தலைவர், மகளிர் அணி தலைவர் இந்த கேஸ் எல்லாம் நடந்து முடிஞ்சதுன்னு வைப்போம். நடந்து முடிஞ்சா இப்ப தலைவரா இருக்கிறவரும் செயலாளரா இருக்கிறவரும் கையெழுத்து போட்டு அந்த தேர்தலை நடத்த சொல்லி கேட்கணும். இந்த முடிஞ்ச உடனே நாங்கள் திருப்பி இப்ப இருக்கிற கரண்ட் பிரசீடியம் 21 பேரும் கூடி மாநாட்டுக்குரிய தேதியை நாங்கள் டிசைட் பண்ணோம். அது எல்லா மாவட்ட தலைவரையும் கேட்டு இல்ல அவைக்கு என்ன டேட் வசதி சில பேர் சொல்லி இப்ப எங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் இருக்கு, இந்த இதழ் இருக்குன்னு எல்லா மாவட்டத்துக்கும் வசதியான 8 மாவட்ட தலைவர் மேலும் எல்லாரையும் கூட்டு நாங்கள் எல்லாருக்கும் உங்களுக்கு வசதியான டேட் இப்ப ஏப்ரல்ண்டா இப்ப வருஷ பிறப்பு சில பேர் சொல்லுவாங்க இந்த வருஷ பிறப்பு வருது, அப்ப வருஷ பிறப்பை தள்ளி வைங்கோ ஏதாவது ஃபங்க்ஷன்கள் இருந்தால் அப்ப எல்லாருக்கும் சூட்டபிளான ஒரு டேட்ல நாங்கள் மாநாட்டை 2 நாள் வைப்போம். அந்த முதல் நாள் வந்துதான் இந்த தெருவுகள் எல்லாம் நடக்கும். இந்த தெருவுகள் எல்லாம் முடிஞ்ச உடனே 2வது நாங்கள் இந்த மிச்ச இந்த பங்காளி கட்சி தலைவர்கள் அங்க இருக்கிற முக்கிய ஆக்களை கூப்பிட்டு எங்களோட மாநாட்டு பிரகடனங்கள் என்ன மாதிரி இந்த கட்சி அடுத்த 2 வருஷம் கொள்கை பிரகடனம் என்ன இது சம்பந்தமா கதைச்சு ஒரு சம்பிரதாயமோ அந்த கொடியேற்றி இந்த இதெல்லாம் நடக்கும். வழக்கு முடிஞ்ச பிறகு இது ஒன்றும் தடப்படாது. நீங்கள் ஆமா வழக்கின் தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொண்டு வழக்கு என்ன தீர்ப்பு வருதோ அந்த தீர்ப்பின்படி மாநாடு நடத்தப்படும். வழக்கின்ற தீர்ப்பு உங்களுக்கு சாதகமா இல்லாட்டிலும் பிரச்சனை இல்லை. அது எங்களுக்கு அது அங்கதான் ஜனநாயகத்தை நாங்கள் ஜனநாயக கட்சி அங்க ஜனநாயக ரீதியா என்ன தீர்ப்பு வருதோ அதை நாங்கள் அக்செப்ட் பண்ணி நாங்கள் மாநாடு நடத்தப்படும். மாநாட்டுல புதிய தலைவர், புதிய செயலாளர், புதிய இளைஞர் அணி தலைவர், புதிய மகளிர் அணி தலைவர்கள் எல்லாம் தலைவர் கட்சிக்கு இல்ல அதான் அது மாறும் நிக்கலாம் தானே. இப்ப இது இங்க ஒரு தரம் AK படிச்சனோட இல்லத்தானே உங்களுக்கு மாட்டேங்க. நீங்கள் நின்றால் யாரும் நிக்கலாம், உங்களோட நண்பர் சோதரிங்க போய் நிக்க போறாரு நிக்கலாம். அதுக்கு இருந்தாண்டா நீங்கதான் அழைப்பு விடணும். இல்ல போய் இங்க அங்க நாட்டிலானே போகணும், நாட்டில போய் நிக்க வேண்டியானே. நாட்டில நீங்கள் எங்களுக்கு என்ன கல்லறியலாம், நாங்கள் உரைச்சாலும் எங்களோட அரசியல் ரீதியான பயணம் தொடரும். எங்களை விழுத்தேலாது அண்டையில இருந்து இருக்கிறோம். தங்கத்துறை தலைவர் தங்கத்துறை கொட்டிமணி வெளிக்கிடையில விழுந்த உடனே நாங்கள் விளையில, அல்லது தலைவர் ஸ்ரீசபானந்தம் விழுந்த உடனே செலவு விளையில, இன்றைக்கும் செலவு நிக்குது. அவர் அந்த உங்களோட தலைவர்களை பிரபாகரன் தான் காட்டி கொடுத்தாருன்னு குட்டிமணியுடைய சட்டத்தரணி சொல்லி இருக்கிறார். அது நீங்கள் ஏற்கனவே அறிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல நான் இந்த வித ஆதாரம் இல்லாத இதில் பற்றி நான் ஒன்றும் கதைக்க விரும்ப இல்லை. தலைவன் மேல இருந்தாலும் அவருடைய கொள்கைகளை நாங்கள் இன்றைக்கும் அந்த கொள்கைகள் இன்றைக்கும் நிலைச்சிருக்கு. அவர்கள் தீர்க்கதரிசனமாக அவர்கள் கூறிய கருத்துக்கள் இன்றைக்கும் அது அவர்கள் இந்தியா சம்பந்தமாக எடுத்த நிலப்பாடா இருக்கட்டும். தலைவர் தங்கத்துறை என்ற பார்லிமெண்ட் ஸ்பீச் தான் எங்கட குட்டிமணியுடைய சட்டத்தரணி தான் அதை சொல்றார். வேற ஜூனியர் குட்டிமணி இந்த சத்தியன் கரிகாலன் அவர்களும் இப்ப கரிகாலன் அந்த நேரம் கரிகாலனாவும் ஒரு ஜூனியர் தான் நினைக்கிறேன். அந்த நேரம் மெயினா இருந்தாக்கள் அந்த காலத்துல விரும்ப இல்லையா அல்லது இந்த பிரச்சனையை கதைக்க பேச விரும்ப இல்லையா அல்லது இல்ல நாங்கள் என்னன்னா ஒரு சரியான ஒரு ஆதாரம் இல்லாம நான் அதை பத்தி நான் ஒன்றும் அதை பத்தி சொல்லல. அந்த நேரம் மெயினான சட்டத்திறனியா சத்யேந்திரா இருந்தவர். சில கணக்க வழக்குகள் சில வழக்குகள் முன்ன நாள் இவர் தமிழர் கூட்டணி தலைவராக இருந்த சிவசந்திரம் ஐயாவும் சில வழக்குல மெயினா இருந்தவர். மற்றது இவர் எங்களோட திம்பு பேச்சுவார்த்தையில எங்களை சார்பில் சென்ற சத்யேந்திராவும் சில வழக்கில எங்களுக்கு சார்பாக அந்த மெயின் சட்டத்திறனிகள். அந்த நேரம் கரிகாலன் அண்ணன் அவைகளுக்கு ஜூனியரா இருந்தார் அந்த காலாடு. இது நான் சொல்றது இப்ப 83 சொல்றேன். அவர் எங்களோட கரிகாலன் அண்ணன் எங்களோட பிறகு தலைவர் ஸ்ரீசபாலத்தனம் இருக்கிற காலத்துல அவரும் ஸ்ரீகாந்த் அண்ணையும் உண்ட எங்களுக்கு வேலை செய்து கொண்டிருந்தார் டெலோவில். அப்ப தமிழ்நாட்டில இருக்கு. இப்ப உங்களுடைய கட்சி தேர்தல் மாநசபை தேர்தலுக்கு முதலே நடக்குமா இந்த மாதிரி? அது வழக்கின்ற தீர்ப்பு தானே. வழக்கின்ற இது எனக்கு தெரியும். வழக்கின்ற அது மாநசபை தேர்தல் இந்த வருஷம் நடக்குதோ இல்லையோ அடுத்த வருஷம் நடக்கும் என்ற அளவுக்கு தான் இல்ல நான் நினைக்கிறேன் பெரும்பாலான அழுத்தங்கள் வந்திருக்கேன் நினைக்கிறேன். இல்ல இவர் டெல்வின் செல்வா இங்கே போயிட்டு வந்தாலும் அதனோட இப்ப பாராளுமன்றத்துல அந்த தெரிவுக்குழு கொண்டு சபாநாயகர் விஜயதேகர தலைமையில ஒரு 11 பேர் கொண்ட தெரிவுக்குழு போடப்பட்டிருக்கு. அதுல தமிழ் தரப்புல நான் நினைக்கிறேன் மெனோ கணேசன், சாணக்கியன் MP, மற்றது முஸ்லிம் காங்கிரஸ் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் ஒரு நுழைச்சுள்ளால் இந்த வழக்கம் பேசினவர் பேர் டக்கண்டு வேறு இதில் நிசாம் காரியப்பர் அப்படியான ஆக்கள் அப்படியே 10 அங்கால மற்ற கட்சிகள் என்னன்னு தெரியல 11 பேர் கொண்ட குழு கொண்டு போட்டிருக்குது இந்த என்ன மாதிரி இதண்டு. அப்ப அவர்கள் நான் நினைக்கிறேன் இனி அடுத்த கட்டமே தேர்தல் ஆணையாளரை கூப்பிடுவோம். தேர்தல் ஆணையாளர் தேர்தலை வைக்கிறதுக்கு தனக்கு என்ன தடையா இருக்குதுன்ற
இதை சொல்லுவேன். இந்த பாராளுமன்ற தெரிவுகளுக்கு அவர் சொல்லுவோம். சொன்னால் இப்ப இருக்கிற கரண்ட் இந்த என்பிபி ஜேபி கட்சிக்கு 2/3 மேலால மெஜாரிட்டி இருக்கு. சின்ன சட்ட திருத்தத்தால அதை திருத்தலாம். அதை திருத்தினாலோ என்றால் இப்ப பாராளுமன்றம் தானே சட்டவாக்கு சபை. பாராளுமன்றத்தின் சட்டத்தை நாங்கள் இயற்றி நாங்கள் பாஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட் அதை சரி பார்த்து எல்லாம் ஓகே என்றால் எலெக்ஷன் கமிஷனர் டேட்டை கோல் பண்ண. சிக்கலான ஒரு உரையாடலை தந்திருக்கிறீர்கள். பல்வேறு கேள்விகளுக்கு நீங்கள் பதிலளிச்சிருக்கிறீர்கள். நான் நினைக்கிறேன் சந்திப்பில் மீண்டும் இணைந்து கொள்வோம். நன்றி ஜெயபாலன். எந்த விதமான கருத்துகளுக்கும் நாங்கள் எங்களோட கட்சியின் நிலப்பாட்டை நாங்கள் எப்பவும் மக்களுக்கு தெரியப்படுத்த நாங்கள் தயாராக. நன்றி. உண்மையிலே அந்த கேட்கப்பட்ட கேள்விகளை நீங்கள் எதிர்கொள்றீங்கள், மற்றது எல்லாத்துக்கும் பதிலும் சொல்லிக்கிறீர்கள். அந்த வகையில எங்களுக்கு உரையாடுறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. உங்களோட கட்சியை பற்றி என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நாங்கள் நேரடியாக உங்கள்ட்ட கேட்கக்கூடிய எதிரான தகவல்களை நாங்கள் வெளியில வச்சாலும் அதே நேரம் உங்களுடைய பக்கத்து நியாயத்தையும் நாங்கள் நிச்சயமாக பிரசுரிச்சு வாரோம். ஆமாம், நிச்சயமா. நாங்கள் எங்கட கட்சியில என்ன நடக்கிறதுன்றதுல நாங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்துவோம். ஏனண்டா இது அந்த காலத்துல இருந்து இது அரசியலுக்காக பாராளுமன்றத்துக்காக உருவாக்கப்பட்ட கட்சி இல்லை. இது எங்கட தலைவர்கள் ஆயுத ரீதியா ஒரு அரசியல் அபிலாசைகளை ஒன்றோடுக்கொண்டு கொண்டு துவங்கப்பட்ட கட்சி. அந்த அரசியல் அபிலாசைகள் முடியும் மட்டும் எங்கட அரசியல் போராட்டம் தொடரும். நன்றி சாம். மீண்டும் சந்திப்போம்.